கனவு தமிழ் வாசர் நேயர்களுக்கு வணக்கம். இது சென்னை அண்ணா சாலை அண்ணா அறிவாலயத்தின் பக்கத்தில் இந்த பூங்கா இருக்கிறது. இங்கே அண்ணன் அம்பேத்கர் பற்றிய முழு புகைப்படம், அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய சாதனைகள் இருக்குது. இந்த பூங்கா இருப்பது சமூக நீதி பூங்கா. நம்ம நிறையா பூங்காக்கள் பார்த்துருப்போம். ஆனால் இந்த பூங்காவானது நடைபயிற்சி தளமாகவும் பொழுதுபோக்குக்கான இடமாகவும் குழந்தைகள் விளையாடுவதற்கான இடமாகவும் அமர்ந்து உட்கார்ந்து இந்த மாதிரியான பூங்காக்களில் சமூக நீதிக்காக தன்னை அர்ப்பணித்த சமூக தலைவர்களின் புகைப்படங்கள், அவருடைய வாழ்க்கை வரலாறுகள், அவருடைய சாதனைகளில் இருப்பது இந்தியாவிலேயே வித்தியாசமான ஒரு சமூக பூங்காவிற்கு. நீங்கள் சென்னை வந்தீர்கள் என்றால் அண்ணா அறிவாலயத்தின் பக்கத்தில் சென்னை தேனாம்பேட்டை அண்ணா சாலையில் அமைந்துள்ள இந்த பூங்காவுக்கு பாருங்கள். ரொம்ப பசுமையாகவும் வண்ண ஒளி விளக்குகளோடு சமூக நீதிக்காக தன்னை அர்ப்பணித்த சமூக தலைவருடைய கல்வெட்டில் வைத்து அவருடைய அழகான பூங்காக்கள் குழந்தைகள் பெரியவர்கள் அனைவரும் சிறப்பிக்கப்படுகிறார்கள். இந்த நிகழ்ச்சி இந்த அண்ணா சாலை அருகிலேயே இருக்கிறது. நீங்களும் இதை ரசிக்கலாம், நடக்கலாம். உடற்பயிற்சி கூடமாகவும் நடைபயிற்சி மையமாகவும் அறிவுத்தளமாகவும் விளங்கிக் கொண்டிருக்கிறது. இது திராவிட மாடல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இந்த சமூக நீதியின் சரித்திர நாயகர் என்று அழைக்கப்படுவார். பெண்கள், விளிம்புநிலை மக்கள், ஏழை எளிய மக்களுக்கான சமூக நலத்திட்டங்கள் போன்ற எல்லாத்தையும் இது குறிப்பிட்டிருக்காங்க. இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. நீங்களும் வரலாம். இந்த முதல்வர்கள் முத்துலட்சுமி அம்மையார், இவங்க தான் முதல் பெண் மருத்துவ பட்டதாரி, முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர், முதல் பெண் துணை அவைத்தலைவர். இவர் தேவதேச முறை ஒழித்தவங்க, பெண்கள் சொத்துரிமை, குழந்தை திருமண ஒழிப்பு போன்ற சமூக திருத்தத்துக்காக வாழ்நாளெல்லாம் போராடியவர். தேவதேச முறையிலிருந்து விடுபட்ட பெண்களுக்காக 1930ஆம் ஆண்டு முதல் விடுதலை ஏற்படுத்தி அவர்களை பாதுகாத்தவர். அடையார் புற்றுநோய் மருத்துவமனை, இப்போ நீங்கள் அடையார் போனால் புற்றுநோய் இருக்குது, அதை உருவாக்கி எளிய மக்களை சேவை செய்தவர். பெண்களுக்கான கல்வி மற்றும் சமூக இடையாது பணியாற்றவர் தான் டாக்டர் முத்துலட்சுமி அம்மை. இது போன்ற பல தகவல்கள் அடங்கக்கூடிய சமூக நீதி பூங்கா தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு எடுத்து பதிவு செஞ்சுருக்கேன். வணக்கம்.